தள்ளி வாங்கண்ணா. சூப்பர், சிறப்பு. சொல்லுங்கள். பிளாக்கு என்னென்ன? ஆமாம், ப்ரொடியூசரு, டைரக்டரு, அப்புறம் இந்த ஹீரோ எல்லாம் அவர் அப்பா இது எல்லாமே பிளாக்காக வந்தால் எப்படி அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது வந்து எதுவும் வந்து பிளான் பண்ணி வரதில்ல. கருப்பு அடுத்த மாதம் வரப்போதில் படம் ரிலீஸு, அதையும் நாங்கள் பார்க்க போகிறதுக்காக சரி சிம்பாலிக்காக வச்சுக்கலாம். ஓகே. ஆனால் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக படம் வந்து இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. வந்து படம் வந்து 4 நாள் ஆகுது. இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன ஐநாக்ஸா நம்ம விருகம்பாக்கம் ஐநாக்ஸில் ரசிகர்களோடு பார்த்தோம். இங்கே கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். 5வது நாள் இன்றைக்கி 5வது நாள் கூட்டம் வந்துகிட்ருக்கு. மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயத்தை நீங்கள் போய் சேர்த்துக்கிறீங்க. இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அப்புறம் ஏதாவது கேள்வி கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சில் வேறு ஒன்று பேசியிருப்பேன். பிரபு அது அண்ணன் ஏமாற்றிட்டாருன்னு பேசியிருப்பேன். அது வேறு விஷயமா சாதாரணமாக சொன்னேன். ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட் இருக்கிற மக்களை உள்ளே வர வைக்கிறதுக்கு 2-3 பிளான் பண்ணி வச்சுருக்காரு. இவர் கமர்ஷியல் டைரக்டர்ன்றதை இங்கே தான் ப்ரூவ் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போகிறதுக்காக அருவி பக்கம் போனால் நம்ம எதாச்சியாக போயிடுவோம்ல, ஆனால் இவர் குளிக்க வச்சுக்கிறாரு அங்கே. இது ரசிகர்களை உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒரு 2-3 பேர் யார் தேட போனாலும் குளிக்க வச்சு, அதில் ஜென்சி இவர் போயிருக்காரு, இவரை குளிக்க வைக்கல. இவர் குளிச்சா அண்ணா குளிக்கலாம் நமக்கு இந்த மாதிரி. இந்த படத்தில் கதையில் சும்மா அதை குளிக்க வச்சுருக்காரு. ஆனால் வந்து படத்தில் சென்டிமெண்ட்டாக சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. அழற மாதிரி சொன்ன விஷயம்லாம் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அண்ணா வாங்கினேன். இது வரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு விஷயம், எனக்கு தெரியல, அது மாதிரி நிறைய பேருக்கு நான் இந்த இதோட தெரிஞ்சிருக்காது. இதுபோல் ஒரு விஷயம் வேலை செய்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கவங்க, இந்த கமாண்டோவில் இருக்கவங்களாம் வந்து கமாண்டோவாக இருக்கவங்களாம் கூட உயிரணுக்களை சேகரிச்சிச்சு ஒருவேளை அவங்களால வாழ முடியலன்னா அவங்களோட உயிரை சுமக்கலான்ற ஒரு விஷயம் எனக்கு புதுசாக இருந்தது. அப்போ தான் அண்ணங்கிட்ட பக்கத்தில் தான் உட்காந்து படம் பார்த்து பேசும்போது இது வந்து வெளிநாடு இல்லை, இது நல்ல விஷயம் தான். ஏன்னா எனக்கே அது தெரியாமல் தான் இருக்குது. புதிய கரு தான். கருவே சொல்லக்கூடாதா? படம் பார்த்து தான் கருவே நீங்கள் அந்த கருவை பற்றி தெரிஞ்சுங்கன்னா நீங்கள் திரைப்படத்துக்கு அதை தான் சொல்கிறாரு. அதனால் இவர் எவ்வளோ மூடி மறைக்கமாக மறைச்சார். ஆனால் ரசிகர்கள்கிட்ட இந்நேரம் பிச்சு பெடல் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இது எனக்கு புதுசாக இருந்தது. உண்மையிலே அதுக்காக வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இவ்வளோ அழகாக இவ்வளோ அழ வச்சு எத்தனை ஒரு விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு சீனில் அழுது முடித்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அங்கேயும் ஒரு ஃபீல் வர வைக்கிறது, அந்த இதெல்லாம் வந்து உண்மையிலேயே கண்கலங்கின ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. அது சொல்ல தெரியல. நம்மலாம் காமெடியாக பேசியே அழறமான்னு நினைக்கும்போது அதுவே காமெடி ஆகிடுது சம்டைம். ஆனால் வந்து ரொம்ப நல்ல ஒரு லெவலில் கொடுத்துருக்கீங்க. ரசிகர்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி யார் கண்ணன் சார் சொன்ன மாதிரி இன்னும் உங்களோட படைப்புகள் நிறைய வரும். அந்த நிறைய வரதில் அவங்க எப்படி துணையாக இருப்பாங்களோ அதுக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம். அவரை யார் கண்ணன் சார் பாத்ரூமில் போயிட்டு வர்ற கேப்பில் எங்கிட்ட கேட்டார், முல்லை நீங்கள் எத்தனை நாள் இந்த படத்தில் நடிச்சிங்கன்னு கேட்டார். நான் சொன்ன மொத்தம் 7 நாள் நடித்தேன். எல்லா சீனையும் தூக்கிட்டு 1.5 நாள் நடித்தது மட்டும்தான் வச்சுருக்காருன்னு. அடுத்த படத்தில் நம்ம நடிக்கலனா கூட ஃபுல்லாக வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சீரியஸாக சொன்னேன். வேணா யார் கண்ணன் சார் பக்கத்தில் தான் இருக்கார், கூப்பிட்டு ஏன்னா நம்பிக்கையோடு பேசுறது. ஓகே, சிறப்பு. அண்ணே ஆமாண்ணே, என்ன வரும்னு கேட்குறீங்களா? ரிசல்ட்டு தான் வரும் 4ஆம் தேதி. என்ன 4ஆம் தேதி ரிசல்ட் தானே? 4ஆம் தேதி ரிசல்ட்டு தான். இதே விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்குண்ணா. இல்லை காமெடியாக சொல்கிறது என்ன, டிஎம்கே வருமா, ஏடிஎம்கே கூட்டணி வருமா, டிஎம்கே கூட்டணி வருமா, இல்லை விஜய் சார் வருமா, சீமான் சார் வருமா, அதுக்கு தான் சொன்னாங்க 4மே வரணும் அப்படின்னாங்க. இல்லை, கண்டிப்பாக வரும். அதுதான் ரிசல்ட் வரும். ஆனால் 4மே வரணும்னா 4ஆம் தேதி வரணும் யார் ஜெயிக்க போகிறாங்கட்டு. ஸோ நம்ம தமிழக மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்கோம். யாரோ ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் வர ஓட்டு போடுவோம். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், யாருமே ஒருவேளை எதிர்பார்த்தது வரலன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இது நம்ம முடிவு ஏற்றுக்கணும். எந்த முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தோம்னா தமிழக மக்கள் ரொம்ப பிரச்சனையாக இருக்காது. ஒரு சிலர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம், நிறைய வைரலாக போயிட்டு விஷயம்லாம். அதெல்லாம் வந்து எதையுமே ஏற்றுக்கிற பக்கம் ஒரு வெற்றியோ தோல்வியோ எல்லாருமே ஏற்றுக்கும். அவ்வளோதானே? ஓகே, தேங்க்யூ. வணக்கம். முதல்ல மனசுக்கு வருத்தம் என்னன்னா, இதில் 2 கதாபாத்திரங்கள் இப்போது உயிரோடு இல்லை. நமக்கு அதனால் எந்த திறமைசாலியாக இருந்தாலும் வாழ்கிற போது கொண்டாடப்பட வேண்டும். வாழ்கிற போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையோடு இந்த திரைப்பட குழுவை நான் வாழ்த்துகிறேன். அதாவது இன்னைக்கு என்னன்னா, நல்ல கதை கரு சிலரிடம் இருக்கிறது. அதை படமாக்குகிற போது சில பிரச்சனைகள்,
அதனால் வந்து ஒரு நல்ல திரைப்படம் கூட பிறகு திரையிடப்படும் போது பொதுமக்களை முழுவதுமாக எட்ட முடியாமல் போகிறது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. நான் சினிமாவோட பொற்காலத்திலிருந்து, அதாவது 80s கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளாக இந்த சினிமா வெளிச்சத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன், சுவாசித்து கொண்டு இருக்கிறேன், சினிமா சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் என்ற நன்றி உணர்வோடு ஒரே ஒரு செய்தியை மட்டும் பகிர்கிறேன். சினிமாவை நேசிக்கிறவர்களை சினிமா நேசிக்கும். சினிமா என்றைக்குமே யாரையுமே கைவிடாது. ஆனால் திரைப்பட உலகத்தில் இந்த வியாபாரம், விநியோகம், இதன் அடிப்படையில் சில நல்ல படங்கள் கூட இன்றைய சூழலில் பொதுமக்களை எட்ட முடியாமல் போய்விடுகிறது. அதனால் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த படைப்பு போன்ற படைப்புகள் ஒரு படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பாக இன்னும் கொஞ்சம் இதை மக்களிடம் கொண்டு சேர்க்க என்ன செய்யலாம் என்ற யோசனையோடு செய்தால் இந்நேரம் ஒரு ஆக்ஷன் கிங் நமக்கு கிடைத்திருப்பார். ஆக்ஷன் கிங் என்ற பட்டத்தை அர்ஜுனுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம். இன்றைய நேரத்தில் ஒரு மக்கள் நாயகன் நமக்கு கிடைத்திருப்பார். ராமராஜனுக்கு மக்கள் நாயகன் என்ற பட்டத்தை நாங்கள் தான் கொடுத்தோம். அந்த ஆர்வம், ஆற்றல், அந்த சாதிக்க வேண்டும் என்கிற வெறி எல்லாம் அன்புவிடத்தில் இருக்கிறது. எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கிறது. ஏன்னா நான் கூட யார் படத்தை இயக்குவதற்கு முன்பாக ஒரு திரைப்படம் வடிவங்கள் என்ற பெயரில் செய்தேன். பார்க்க போனால் கமர்ஷியலாக அது தோல்வி படம் என்ற முத்திரையுடன் இன்றைக்கும் பல பேருக்கு தெரியாத ஒரு திரைப்படமாகத்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு யார் என்னுடைய இந்த திரையுலக வாழ்க்கையை மாற்றியது. வரும் போகும், ஆனால் வெற்றி மட்டும் நிச்சயம் என்பதற்கு நான் இன்றே அன்புவிற்கு ஒரு அடையாளமாக பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கண்டென்ட் பார்க்க போனால் இந்த கண்டென்ட்டு புதுசாக தெரியும். இந்த கண்டென்ட்டை உள்நிறுத்தி வந்திருக்கிற இந்த படத்தை அதை எடுக்க ஒரு அதுக்கான மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிற ஒரு தாகம் இருக்குல்ல, தனியாத தாகம், ஒரு பின்னணியை மையமாக வச்சு பண்ணுறதுன்றது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கவர் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல ரசனைக்குரிய விஷயம். அது அழகாக பண்ணியிருக்கிறாரு. எனக்கு இன்னும் சொல்கிறேன், இவர் மீது நம்பிக்கை இருக்கிறது. அதனால் இவருடைய வெற்றி விழாவிலே நாங்களெல்லாம் அது படைப்பு இன்னும் 2ஆகி 3ஆகி 4ஆகி 5ஆகி அப்படியே வருகிற போது வெற்றி விழாவிலே இதே பத்திரிகையாளர்களிடம், சேனல்களிடம் நான் பகிர்வேன். இவருடைய ஆரம்பமும் உங்களுக்கெல்லாம் சாதாரணமாகத்தான் தெரிந்தது, ஆனால் இன்று சரித்திர சாதனையை செய்திருக்கிறார் பாருங்கள் என்று நிச்சயமாக ஒரு நாள் சொல்வோம். அதுவரை காத்திருப்போம், கண்விழிப்போம், கதவுகள் திறக்கும். நன்றி. வணக்கம். இந்த நாளில் ஒரு கவிஞர் ஒரு இயக்குனராக மாறினா எப்படி இருக்கும் என்ற ஒரு கவி நயத்தோடு இருக்கின்ற ஒரு திரைப்படம் வெகு நாட்களுக்கு பிறகு பார்த்த ஒரு பெருமைமிக்க படம் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. காரணம், கவிதைகளும் ஆங்காங்கே இங்கு திரைப்படத்தில் சொல்லப்படுகிறது, காதல் இழையோடுகிறது. அது மட்டுமல்லாமல் திடீரென்று பார்த்தால் இடைவேளை வருகிறது. அதற்கு அப்புறம் வருகின்ற ஒவ்வொரு திரைக்கதையிலும் பல விதமான ட்விஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற பல விதமான மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பல காட்சிகள் கண்ணீர் இமோஷனோடு எடுக்கப்பட்ட பல நாட்களுக்கு அப்புறம் அல்லது பல திரைப்படங்களுக்கு அப்புறம் இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி கண்டிப்பாக திரையுலகில் ஒரு மைல்கல் சாதனை என்பது தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் இது எங்களுக்கு உள்ளுணர்வு. இந்த கதைக்களம் ஒருவேளை இது பேன் இந்தியா மூவியாக இது வெளிவரும் என்று நினைக்கின்றேன். அப்படி வருகின்ற பட்சத்தில் இந்திக்காரர்களும் மத்திய அரசில் இருக்கின்ற கமாண்டோக்களும் இதை பார்க்கின்ற பொழுது
ஏன் இது போன்ற நம்முடைய கமாண்டோக்கள் இது போன்ற ஒரு சாகசம் வரக்கூடாது என்று நினைக்கின்ற அளவில் இந்த படம் பேசப்படும் என்று கண்டிப்பாக என் உள்ளுணர்வு சொல்கிறது. இன்று இயக்குனர் நடிகர் ஆர் கண்ணன் அவர்களோடு நாங்கள் வந்து இந்த படம் பார்த்த ஒரு பெருமை மிக்க படமாக இது இருக்கிறது. ஒவ்வொருவருடைய நடிப்பும் அபாரம். அதில் துரைப்பாண்டி ஐயா உண்மையாகவே நான் பார்க்கின்ற பொழுது அவரோடு சேர்ந்து அழுகின்ற அந்த இன்வால்மெண்ட்ஸை வந்து நடிப்பதாக இல்லை, அவர் உண்மையாகவே அவருடைய இது பாத்திர படிப்பு கதாபாத்திரம் அருமையாக இருந்தது. இல்லை தெரியும் அது இல்லை. அன்புக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்கள், சக்தியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய ஐயா அவர்கள் பேசுவார். என்னுடைய நண்பரும் இயக்குனர் வீர அன்பரசு தன்னுடைய 35 வருட கனவை வந்து இன்றைக்கி வந்து நினைவாக்குறாரு. அவர் சொன்ன மாரி மாறனை ஜெயிச்சிட்ட அப்படின்னு தான் நான் அந்த வார்த்தை சொன்னேன். ஒரு அந்த உழைப்பை போட்டு ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காரு. யாருமே கொடுக்காத ஒரு கதைக்களத்தை வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் அவருடைய நடிப்பும், அவருடைய சன்னு, என்னுடைய நண்பர் இன்னொரு துரைப்பாண்டியன், நம்ம பிரதர் எல்லாருமே சிறப்பாக நடிச்சுக்கிறாங்க. நல்ல கதை, நல்ல பாட்டு, நல்ல பாடல் வரிகள், நல்ல மியூசிக். கார்த்திக் ராஜா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு, ஒரு பாவலர் சிவராமன் அவரும் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃபில் எங்களெல்லாம் கண்கலங்க வச்சிச்சு. ஸோ இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் வெற்றி. வணக்கம் எல்லாருக்கும். இந்த மூவிக்கு ஃபஸ்ட்டு நான் டீம் எல்லாரையும் வாழ்த்துறேன். எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்டு பெரிய ஒரு வெல்விஷர் வீரா அன்பரசு சார், இந்த ஒரு தருணத்தில் என்னை நீங்கள் கேமரா பண்ணி நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த என்டையர் டீமுக்கும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிக்கிறேன். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் இந்த மூவி ரொம்ப நல்லா இருந்தது. அநேக பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ சார் வந்து சின்ன ஒரு கேமியோ பண்ணாலும் சூப்பராக இருந்தது, ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. அண்டு ஒரு டைரக்டராகவும் வீரா அன்பரசு சார் வந்து இந்த ஒரு அவருக்கு ஒரு பேஷன் இருக்கிறத ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி எங்ககிட்ட சொன்னார். அப்போது இருந்து அவர் மூச்சாதே இது இருந்தது. அதில் வந்து இப்போ ஒரு பார்ட்டாக நாங்களும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு ஆக்டராகவும் அந்த க்ரூவை நீங்கள் ரொம்ப சூப்பராக வழிநடத்தியிருக்கீங்க, அதுக்கு என்னோட பாராட்டுகள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டீமில் வேலை செஞ்ச எல்லாருக்கும், எஸ்பெஷலி மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸும் நல்லா இருந்தது. அந்த அந்த சீமந்த சாங் அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு முறை டீமுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஸோ இன்னொரு முறை சந்திப்போம். ஆல் த பெஸ்ட். சரி. திரைக்கதை, வசனம், இயக்கம், டைரக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாவலர் வரதராஜன் அவர்களின் புதல்வன், என்னோட நண்பர் அவர் இசையமைப்பாளர் திரு சிவராமன் அவர்கள் என்னோடு இல்லாதது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. அதேபோல் அவருடைய இழப்பை சரிகட்டுகின்ற அளவிற்கு மேலாக திரு கார்த்திக் ராஜா அவர்களின் பின்னணி இசை எனக்கு மிகவும் வலு சேர்த்திருக்கிறது. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, ஒரு பெரிய உயிர் ஜீவனாக இருந்தது கார்த்திக் ராஜா. அவருக்கு வந்து எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்காக ராத்திரி பகலும் உழைச்சார் அவர். நைட்டு போய் கேட்டோன்னா காலையில் அந்த பாட்டு கம்போஸ் பண்ணி கொடுத்துருவார். அது மாதிரி இன்னொருத்தருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் சகோதரி, கடைசி சகோதரி திரு இர்ஷத் காதிரி அவர்கள் இந்த படத்தோட 2 மெலடி சாங் அவங்க தான் பாடியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி ஒரு அற்புதமான லவ் சப்ஜெக்டை கொடுத்துருக்கேன். ஒரு கமெண்டர்ஸோட பர்சனல் லைஃப்பை எடுத்து சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நன்றி, வணக்கம். என்னங்க, முதல் படங்கிறதுனால அதை ஏற்றுக்கணுங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. முதல் படம் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தரோட விருப்பம், அது அவங்களோட விருப்பம்.